அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் படிக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவியரிப்பின் நிந்தை இனி நினையாமல் இருப்பாய். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அன்பார்களே, தேவன் தமது ஜனங்களை எந்த வயதிலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட விடுவதே இல்லை. வாலிப வயசுல நீ வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை விதவியா இருக்கிற அதெல்லாம் நிந்த அதில் நீ வெட்கப்படுவதில்லை. திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லது நீங்கள் என்ன லட்சை வேதனை தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கு, நீ அதுலேயும் வெட்கப்படுவதில்லை. சோதனை மேலே சோதனை, வெட்கப்படுவதில்லை. தோல்வி மேலே தோல்வி, நீ வெட்கப்படுவதில்லை. அரிமானங்களே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உன் லட்சையினால, வாலிபத்தின் வயதில் விதவிருப்பின் நிந்தை வர்றதுனால, நிந்தையினால எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த நெருக்கத்திலும் என் ஜனமாகிய நீ வெட்கப்படுவது இல்லை. அருமையான ஆண்டவர் உங்களை நம்மை வெட்கப்பட விடமாட்டார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கத்திலும் எந்த இடத்திலும் எந்த தேசத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை உங்கள் பிள்ளைகளை வெட்கப்படவே விடமாட்டார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீ வெட்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை எப்பேற்பட்டது, இதுவரையிலும் அப்படி இருக்கலாம், இனி நீ வெட்கப்படுவது இல்லை. பயப்படாதே. God bless you.